பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம். இந்த காலை வேளையிலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பைபிள் சொல்கிறது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் யார்? கர்த்தரே ஆவியானவர். பைபிள் அழகாக சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். ஆவியாக இருக்கிற கர்த்தர், அருவியாக இருக்கிற கர்த்தர், சொருபியாக இருக்கிற கர்த்தர் ஆவியானவர். ஆவியானவரை இந்த காலையிலே நான் உயர்த்துகிறேன். ஆவியானவரை இந்த காலையிலே நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆவியானவரை இந்த காலை வேளையிலே நான் கனப்படுத்துகிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரை இந்த காலை வேளையிலே எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கிற அந்த ஆவியானவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர். ஆம், ஆவியாக இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, பைபிள் சொல்லுது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. கர்த்தருடைய ஆவி உங்ககிட்ட இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவி என்கிட்ட இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவி நம்ம குடும்பத்தில் இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவி நம்ம வீட்டில் இருக்கிறாரா? பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி நம்ம வீட்டில் இருந்தாருன்னா நம்ம வீட்டில் ஒரு விடுதலை இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு ஆவிக்குரிய விடுதலை இருக்கும். நம்ம வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு விடுதலை இருக்கும். நம்ம வீட்டில் ஆராதிக்கிறதுக்கு விடுதலை இருக்கும். நம்ம வீட்டில் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு விடுதலை இருக்கும். நம்ம வீட்டில் ஆண்டவரை உயர்த்துறதுக்கு விடுதலை இருக்கும். நம்ம வீட்டில் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு விடுதலை இருக்கும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு விடுதலை இருக்கும். நம்ம வீட்டில் பொருளாதார விடுதலை இருக்கும். நம்ம வீட்டில் சரீரத்தில் விடுதலை இருக்கும். நம்ம வீட்டில் எந்த கட்டுகளும் இருக்க முடியாது. பிசாசனுடைய கட்டுகளை எல்லாம் ஆவியானவர் அறுத்தறிகிறவராக இருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் தாமே எல்லா பிசாசின் கட்டுகளையும் அறுத்தறிகிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஒரு பெரிய விடுதலை இந்த காலையில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு விடுதலை வரும். இல்லை வேலையில் ஒரு விடுதலை வரும். உங்கள் குடும்ப சூழ்நிலையில் ஒரு விடுதலை வரும். உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமைகளில் ஒரு விடுதலை வரும். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆம், கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கட்டளையிடுவார். சாதாரணமானவர் இல்லை, விடுதலை கொடுக்குற கர்த்தர். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் கொடுக்குற விடுதலை பெருசாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற விடுதலை ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற விடுதலை மகத்துவமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற விடுதலை ரொம்ப உன்னதமானதாக இருக்கும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் விடுதலை ஆக்கினதற்காக நீங்களும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்களா? விடுதலை கொடுத்த கர்த்தரை துதிப்பீர்களா? பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. யாருக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஆவி இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கும். எந்த வீட்டிலெல்லாம் கர்த்தருடைய ஆவி இருக்கிறாரோ விடுதலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிதான விடுதலையை ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தினாலே கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த, பாதுகாக்க, ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து.
கிருபையா இருந்து நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், விடுதலை தருவார். ஆமேன்.